ஹாய்! இன்னைக்கு ஒரு விளாக் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு நாங்க எங்க கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, சென்னையில இருக்கிற தீவுத்திடலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அப்படி போற வழியில இந்த ராயபுரம் பிரிட்ஜ் ஸ்பாட்ல பாதாம், மேங்கோ, கிரேப் ஜூஸ்ன்னு செம்ம டேஸ்ட்டா சேல் பண்ணிட்டுருக்காங்க. இந்த வழியில போனீங்கன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சென்னை சிட்டில தீவுத்திடல் அவதார் செட்டிங் போட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நெறைய கிட்ஸ்க்கு கேம்ஸ், டாய்ஸ் அப்படின்னு நெறைய விஷயம் இருக்கு. தீவுத்திடலே செம்ம வைபா போயிட்டு இருக்கு. என்ட்ரி டிக்கெட் பர் பர்சனுக்கு ₹120 சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸ் பிலோ 3 இருந்தாங்கன்னா டிக்கெட் ஃப்ரீ தான். அண்ட் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ள என்ட்ரி ஆனதும் முக்கியமான ஒரு பர்சனை நான் தேடிட்டு இருந்தேன். என்னோட 5 இயர்ஸ் ஃப்ரெண்டை தான் நான் தேடிட்டு இருந்தேன். நாங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருந்தோம். அண்ட் 5 இயர்ஸ் கழிச்சு ஃபேமிலியாக 2 பேரும் இன்றைக்கி தான் அன்எக்ஸ்பெக்டடாக அவுட்டிங் வந்திருந்தோம். அண்ட் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண மாதிரியே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஃபன்னாக சுற்றிட்டு இருந்தோம். பசங்களாம் ஒரே அரட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பொம்மை கூடலாம் நல்லா கை கொடுத்து நல்லா செம்ம ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ளேயே நிறைய கோல்டு ஜுவல்லரிலாம் வச்சுருந்தாங்க. ஆனால் உண்மையான கோல்டு கிடையாது. ஆனால் பார்க்க உண்மையான கோல்டு மாதிரியே செட்டிங் போட்டிருந்தாங்க. அண்ட் அப்படியே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்மளால நம்பவே முடியாது. செட்டிங் அவ்வளோ சூப்பராக போட்டு வச்சுருந்தாங்க. ரியல் அவதார் செட்டிங் மாதிரியே இருந்துச்சு. ஒரு டெக்கரேஷனுமே அவ்வளோ சூப்பராக பார்த்து பார்த்து செதுக்கி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். ரொம்ப ரியலாக இருந்துச்சு பார்க்கவே. இந்த தீவுத்திடல் ஜூலை 14 லாஸ்ட். மறக்காமல் உங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு வந்துடுங்க. அவதாரை மீட் பண்ண இது ஒரு செம்ம சான்ஸ். யாரெல்லாம் அவதார் மூவியில் பார்த்தீங்களோ இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்க்க இது ஒரு சூப்பரான சான்ஸ். அவதார் கூட செல்ஃபிலாம் எடுத்துக்கலாம். அவதார் கெட்டப்பில் நிறைய பேர் இருந்தாங்க. எக்ஸாக்டாக அதே மாதிரி மேக்கப்பில் செம்மையாக அவதார் மாதிரியே இருந்தாங்க. அவங்க கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் நைட் 7:30 to 8 டைமில் வந்தீங்கன்னா லைட்டிங் எஃபெக்ட்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த ஸ்பாட் ஃபோட்டோ வீடியோ எடுக்க இது ஒரு செம்ம ஸ்பாட். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் 5 இயர்ஸ் கழித்து மீட் பண்ணுவோன்னு சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் தான் ஒரு ப்ராடக்ட் விஷயமாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு அப்படியே பேசுகிறது கண்டினியூ ஆகிடுச்சு. அப்படியே ஒரு 5 இயர்ஸ் போனதே எங்களுக்கு தெரியல. கண்டிப்பாக ஒரு நாள் மீட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்போம். பட் இந்த நாள் தான் நாங்கள் மீட் பண்ணுவோன்னு எதிர்பார்க்கல. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மீட்டுன்னே சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்களும் ஒரு யூடியூபர் தான். இவங்களுடைய சேனலில் ஃபாதர் அண்ட் சன் காம்போ கண்டென்ட்லாம் வீடியோஸ் நிறைய போடுவாங்க. அண்ட் ட்ராவல் வீடியோஸ்லாம் போடுவாங்க. கண்டென்ட்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்களோட சேனலை நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக லிங்க் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு யூடியூபராக இன்னொரு யூடியூபர் கூட அவுட்டிங் போகிறது ஃபஸ்ட் டைம். இந்த நாள் ரொம்ப ஜாலியாக அண்ட் ஹாப்பியாக போச்சு. எங்களுக்கு டைம் போகிறது கூட தெரியவே இல்லை. 8:30 to 9 ஆகிடுச்சு டைமிங்கே. ஒன்ஸ் உள்ளே போயிட்டோன்னா நம்மளுக்கு வெளியே வரவே மனசு வராது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த லொக்கேஷன். உள்ளே நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா சில்னஸோட தான் இருக்கும். நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். டைம் போகிறது கூட தெரியவே தெரியாது. அண்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு இது ஒரு செம்ம ஸ்பாட். அண்ட் உங்களுக்கு அலோவும் பண்ணுறாங்க. அவதார் கூட நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். நிறைய பேர் அவதார் கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நம்மளும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஃபைனலாக நாங்களும் அவதார் கூடலாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நல்லா ரசிச்சுட்டு இருந்தோம். ஒரு டெக்கரேஷனுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு இந்த டெக்கரேஷன்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஒன்று நல்லா டீப்பாக பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மூவி செட்டப்லாம் போடுவாங்கள்ல அதே மாதிரி இருந்துச்சு. உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க உண்மையாகவே. ஜூலை 14 லாஸ்ட். மறக்காமல் அந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே வந்து நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போங்க. இந்த தீவுத்திடல் செம்ம வைபாக செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா இந்த ரஷ்ஷில் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் கையிலேயே பிடிச்சிட்டு கவனமாக கூட்டிகிட்டு போங்க. அண்ட் இந்த அவதார் செட்டிங் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் கோர்ட், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் ஷாப்பிங், ஹெல்த் செக்கப் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்கே நாங்கள் ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் திருவிழாலலாம் இந்த ராட்னம், ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருப்பாங்க. இந்த பெரிய பெரிய அப்பளம்லாம் இருக்கும் இல்லையா, அதே எக்ஸாக்ட் செட்டிங் போட்டிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே. நாங்களும் கொஞ்சம் நேரம் கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிவிட்டு கிட்ஸையும் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் நல்லா விளையாட வச்சுட்டு இருந்தோம். அப்படி போகிற வழியில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அகெயின் கொஞ்சம் நேரம் கிட்ஸை வந்து விளையாட வச்சுட்டு இருந்தோம். நம்ம திருவிழாலலாம் பார்த்திங்கன்னா என்ன டிக்கெட் ரேட் இருக்குமோ அதே டிக்கெட் ரேட் தான் இங்கேயும் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் திருவிழாவை விட இங்கே டைம் லிமிட் வந்து அதிகம். ஒரு ரைடுக்கும் ஒரு கேமுக்குமே வந்து டைம் லிமிட் அதிகமாக இருந்துச்சு. நம்மளுக்கு நிற்கிறதுக்கு தான் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கணும். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா டைம் லிமிட் அதிகமாக இருக்குது கிட்ஸ்க்கு விளையாடுறதுக்கு.
பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடம்னே சொல்லலாம். கொஞ்ச நேரம் கேம்ஸ்லாம் விளையாடிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் செட்டப் போட்டிருப்பாங்க. அங்கே டான்ஸ் சிங்கிங்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. எந்த கிட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள அனுப்ப சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எங்கள் கிட்ஸை அனுப்பியிருந்தோம் டான்ஸ்க்காக. டான்ஸ் யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்களுக்கு வந்து வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு இருந்தாங்க. கிஃப்டெல்லாம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எங்களுக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. எங்களுக்கு இங்கேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால வீட்டுக்கு டைம் ஆகிடுச்சு. அண்ட் மழை வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பல வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தோள் மேலே கை போட்டு போயிட்டே இருந்தாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. உங்கள் கிட்ஸை மறக்காமல் இந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த விளாக் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.